தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில். 100% தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள். இந்த சனிப்பெயர்ச்சி கடகம் ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்க போகுது? கடகத்தை பொறுத்தவரையிலும் இது நாள் வரையில் உங்களுக்கு அந்த அஷ்டம சனி இருந்தது. 8ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தார். நிறைய ட்ரபுள் அவங்க பார்த்துட்டாங்க. கடக ராசிக்கு 12 வருஷத்துக்கு பிறகு குரு பகவான் உச்சமடைகிறார். யாருடைய ஜாதகத்தில் எல்லாம் பிறந்த சமயத்தில் அந்த ராசி கட்டத்தில் கடகத்தில் குரு இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் சூப்பர் டூப்பர் இயராக இந்த வருஷம் ஆகும். சரியான திட்டமிடுதலும் ஒரு நல்ல குரு கிடைச்சி நல்ல வழிகாட்டுதல் இருக்குமே ஆனால் கடகராசி கண்டிப்பா இது ஜெயிக்கக்கூடிய காலம். சிம்மராசி என்பர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது சார்? சிம்மராசியை உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. அவங்க கொடிகட்டி பறக்கக்கூடிய ராசி. சிம்மராசி என்பர்களே, இப்போ இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நவம்பர் மாசத்துலேருந்து ஒரு 50% சேஞ்ச் ஆகிடும். ஆதன ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம ஆதன ஆன்மீகத்தில் ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினந்தோறும் ஒவ்வொரு வகைகளில் பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்மோடு தாம்பரம் வாராகி உபாசகர் ஈசநேச சுவாமிகள் தான் இன்னைக்கு நம்மோடு இணைஞ்சிருக்காரு. நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் சார். இந்த சனிப்பெயர்ச்சி கடகம் ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்க போகுது சார்? கடகம் ரொம்ப சிறப்பாக இருக்குமா. கடகராசி அன்பர்கள் கவலையே பட வேண்டாம். கடகத்தை பொறுத்தவரையிலும் இது நாள் வரையில் உங்களுக்கு அந்த அஷ்டம சனி இருந்தது. 8ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தார். நிறைய ட்ரபுள் அவங்க பார்த்துட்டாங்க. ஸோ நிறைய நண்பர்கள் வெளிநாடுகளில் வசிக்கக்கூடிய, வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, குறிப்பாக இந்த மலேசியா, சிங்கப்பூர் அந்த மாதிரி நாடுகளில் இருக்கக்கூடியவங்க, UAE, எமிரேட் கண்ட்ரிஸ் இதெல்லாம் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, அங்கே பிஸ்னஸோ ஜாபோ பண்ணக்கூடியவங்க, அங்கே தான் நமக்கு நிறைய கால் வரும். ஸோ இந்த கடகராசி நண்பர்கள் அந்த அஷ்டம சனியில் நிறைய விஷயங்களை இழந்திருப்பார்கள். வரவேண்டிய பணங்காசுகள் வராமல் இருந்திருக்கும். அல்லது இவங்க ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க, அந்த கம்பெனியில் ஒரு 6 மாதம்தான் வேலை செஞ்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து அவங்க வேலையை விட்டு வெளியே வர வேண்டிய சூழ்நிலை, அல்ல அங்கே ஏதோ ஒரு சில பிரச்சனைகள் ஏற்பட்டுருக்கும். வேலையை மிஸ் பண்ணுறது, இல்லைன்னா செஞ்ச வேலைக்கு சம்பளம் வராமல் இருக்கிறது, இல்லைன்னா அங்கே ஏதாவது ஒரு சிக்கலில் போய் மாட்டிக்கிறது. கம்பெனி இவங்க பேரில் ஏதேனும் ஒரு வம்பு வழக்கு கேஸ் போடுற மாதிரி. அப்படின்னா இவங்களுக்கு வேலை செய்கிற இடத்துல சுற்றி இருக்கக்கூடிய எதிரிகளால் வரக்கூடிய தொந்தரவு. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, என்னுடைய ஹையர் ஆஃபீஸர் என்கிட்ட சரியாக பேச மாட்டேங்கிறாரு, என் பாஸ் என்கிட்ட பேசலை, என் பாஸ் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தார், திடீர்னு எனக்கு அகைன்ஸ்டாக மாறிட்டார் சார். இந்த மாதிரியெல்லாம் வேலை செஞ்ச இடத்துல உங்களுக்கு இருந்திருக்கக்கூடிய பிரச்சனைகள். அதே மெயினாக உங்களுடைய இன்கம் வரவேண்டிய பணங்காசுகள் இருக்குமே ஆனால் இந்த சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு கடகராசி என்பவர்களுக்கு வரவேண்டிய பணங்காசுகள் வந்து சேரும். தடைப்பட்ட வருமானங்கள், ஒரு இன்கம் வந்துட்டே இருக்கும், அந்த இன்கம் பிரேக்கப் நின்று போயிட்டுருக்கும். ஸோ தடைப்பட்ட வருமானங்கள் மீண்டும் வர தொடங்கும். அப்படி ஒரு நல்ல டைம் வருதுமா. இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, இந்த கடகராசிக்கு 12 வருஷத்துக்கு பிறகு குரு பகவான் உச்சமடைகிறார். யாருடைய ஜாதகத்தில் எல்லாம் பிறந்த சமயத்தில் அந்த ராசி கட்டத்தில் கடகத்தில் குரு இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் சூப்பர் டூப்பர் இயராக இந்த வருஷம் மாறப்போகுது. காரணம் என்னென்னா, 12 வருஷத்துக்கு பிறகு குரு வரார். அடுத்த வருஷம் மகாமகம் நடக்க போகுது. 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்கும் இல்லையா? சிம்மத்துக்கு குரு போனார்னா மகாமகம் நடக்கும். அதை போல் 12 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு பெரிய மிராக்கல் ஏற்பட போது கடகராசிக்கு. அவங்க எந்த துறையாக இருந்தாலும் சரிதான், கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருக்கலாம், அரசு அதிகாரிகளாக இருக்கலாம், காவல்துறை அதிகாரிகளாக இருக்கலாம், நேவி அல்லது மிலிட்ரி சம்மந்தப்பட்டவங்களாக இருக்கலாம், ஹோட்டல் இண்டஸ்ட்ரியான சந்திரன் சம்மந்தப்பட்டதுனால ஹோட்டல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், ரெசார்ட்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, அதே போல் ட்ராவல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, குரூப் ஆஃப் கம்பெனிஸாக இருக்கக்கூடியவங்க, கார்ப்பரேட் நிறுவனங்கள், டூர்ஸ் பேக்கேஜஸ் அது மாதிரிலாம் நடத்தக்கூடியவங்க, ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் நடத்தக்கூடியவங்க,
இன்னும் சொன்னா திருமண மண்டபங்கள், ஆடம்பர பங்களாக்கள் வச்சு நடத்தக்கூடியவங்க. இந்த மாதிரி அவங்க எந்த துறையை சார்ந்தவங்களாக இருந்தாலும் மெயினாக ஹோட்டல் இண்டஸ்ட்ரி சிறப்பாக இருக்கும். கடகத்தை பொறுத்தவரையிலும் ஹோட்டல் இண்டஸ்ட்ரி சிறப்பானதாக இருக்கும், சினிமா துறை சிறப்பானதாக இருக்கும். ஏன்னா கடகத்தில் தான் கலைக்கும் சந்திரனுக்கும் அவனுக்கு வந்து அந்த பேரே கலாநாதன்னு பேர். பொதுவாக கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு அவங்க எந்த கலையாக வேண்டுமானாலும் இருக்கலாம். அவங்க சிலம்பமாக இருக்கலாம், பரதநாட்டியமாக இருக்கலாம், அல்லது வந்து இவர் ஏதாவது மேக்ஸு சயின்ஸ் ஒரு டியூஷன் எடுக்கிறவங்களாக இருக்கலாம். ஸோ கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு சினிமா துறையாக இருக்கலாம், சின்ன துறையாக இருக்கலாம், பெரிய துறையாக இருக்கலாம். அப்போ அந்த கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு இந்த கடகராசியாக இருப்பார்களே ஆனால் அவங்களுக்கு சனிப்பெயர்ச்சி ரொம்ப சூப்பராக அமையப்போது. இந்த 26 வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி ரொம்ப அற்புதமாக இருக்க போது இவங்களுக்கு எந்த பரிகாரமும் தேவையில்லை. இவங்க நன்மை பெறக்கூடிய ராசியில் வந்துடுறாங்க. நன்மை பெறக்கூடிய ராசியில் வந்துடுறாங்க. இப்போது இந்த சனி பெயர்ச்சியில் ஒரு 4 பேர் தான் பெட்டரான ராசியாக இருக்கிறாங்க. இது 8 பேருமே கஷ்டப்படக்கூடியவங்க. யாருன்னு கேட்டிங்கனாக்கா மிதுனம், கடகம், துலாம், மகரம். இந்த 4 பேர் மட்டும் பெட்டராக இருக்காங்க. அவங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸில் ராகு கேதுவாலேயோ குருவாலேயோ சனியாலேயோ எந்த தொந்தரவும் இருக்காது. ஏன்னா இவங்க வந்து அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுட்டாங்க. இது வந்து அவங்க ரிலீஃப் ஆகக்கூடிய டைமு, ரெக்கவரி ஆகக்கூடிய டைமு. ஸோ எழுந்து வரக்கூடிய கால நேரம். அப்போது கடகராசிக்கு அவங்க பட்ட துன்பங்களிலிருந்து எழுந்து மீண்டு வரக்கூடிய ஒரு ரெக்கவரி ஆகக்கூடிய டைம் இது. அப்போது இவங்க சரியான முறையில் தங்களுடைய அந்த பர்த்து சாட்டை கொண்டு தங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது, இந்த தசாபுத்திக்கும் இந்த சனி பெயர்ச்சிக்கும் இப்போ கோச்சாரத்துக்கும் எப்படி இருக்குது, நான் ஒரு சப்ஜெக்ட் மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கேன் சாமி, ஒரு வீடு கட்டணும், ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறேன், இப்போ நான் வாங்கலாமா அப்படின்னு இவங்க ஏதோ ஒரு மனசில் நினச்சிட்டாங்க. வெளிநாடு போகணுன்னு நினைக்கலாம், அல்ல ஹஸ்பண்ட் வந்து வெளிநாட்டில் இருப்பாங்க, இவங்க போய் அங்கே ஜாயின் பண்ணணும்னு நினைக்கலாம், இல்லை ஆன்சைட் ஜாப் வேணும்னு நினைக்கலாம். இப்போ இவங்களுடைய மனசில் எந்த ஒரு பிரார்த்தனை இருந்தாலும் அல்லது ஒரு இவங்க மனசில் ஒரு பிளான் திட்டமிடுதல் இருந்தாலும் அது நடக்குமா அப்படிங்கிறத ஒரு முறை ஜாதகத்தை கொண்டு பார்த்து முயற்சி எடுப்பார்களேயானால் இது கடகராசி என்பர்கள் ஜெயிக்கக்கூடிய காலம். சரியான திட்டமிடுதலும் ஒரு நல்ல குரு கிடைச்சி நல்ல வழிகாட்டுதல் இருக்குமே ஆனால் கடகராசி கண்டிப்பாக இது ஜெயிக்கக்கூடிய காலம். கண்டிப்பாக ஜெயிப்பாங்க. சிம்மராசி என்பர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது சார்? சிம்ம ராசிக்கு இது வந்து டோட்டலாக அஷ்டம சனி ஆரம்பமாக. சிம்ம ராசி உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை, அவங்க வந்து கொடிகட்டி பறக்கக்கூடிய ராசி, யாருக்கும் அடங்காத ஒரு ராசி, யாருக்கும் கட்டுப்படாத ஒரு ராசி. சாதாரணமாக ஒரு வேலை செய்கிறவங்களாக இருந்தாலுமே கூட ஒரு ரோட்டில் ஒரு தள்ளு வண்டியை வச்சு தொழில் செய்யக்கூடியவங்களாக இருந்தால் கூட அவங்களுக்கு அந்த ஒரு திமிர் இருக்கும், அந்த ஒரு கர்வம் இருக்கும். யாருக்கும் அவங்க வந்து இங்கே தாண்டா நீ இப்போ நான் நீ போய் சொல்லி யார்கிட்ட போய் கூட்டு வாப்போ அப்படின்னு ஒருத்தவன் தைரியமாக பேசுகிறான்னா ஒன்று அவனுடைய சனியுடைய ஆதிக்கத்தில் இருக்கணும், அப்படி இல்லாட்டி சிம்ம ராசியாக இருக்கணும். யார் ஒருத்தரும் துணிச்சலாக பேசுகிறாங்களோ அவங்க கண்டிப்பாக நாம் சொல்லிடலாம் இவங்க மேபி சிம்ம ராசியாக இருக்கலாம் அப்படின்னு. அந்த அளவுக்கு சிம்ம ராசி என்பர்கள் கொடிகட்டி பறக்கக்கூடிய ஒரு ராசி. அவங்களுக்கு அஷ்டம சனி ஆரம்பம். சிம்மராசி அன்பர்கள் இவங்க நிறைய முயற்சி பண்ணுறாங்க, என்னென்னவோ அவங்க முயற்சி எடுத்து பார்க்குறாங்க ஜெயிக்கிறதுக்கு. செவுத்தில் அடித்த பந்து மாதிரி எங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ திரும்பவும் அங்கேயே. ஒரு பந்து இங்கே அடிக்கிறீங்கன்னா இங்கேருந்து எங்கே த்ரோ ஆகுதோ திரும்பவும் அதே இடத்துக்கு அந்த பால் வந்து சேரும் இல்லையா, செவுத்தில் அடித்த பந்து. இதை போல் சிம்ம ராசி அன்பர்கள் அவங்க எடுக்கக்கூடிய முயற்சி அது தோல்வி கண்டு திரும்பவும் எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்களோ அந்த சேர்லேயே வந்து உட்காந்துக்கிறாங்க. இது தற்சமயம் அவங்களுக்கு இருக்கக்கூடிய கால சூழ்நிலை. இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான். அவன் பெரிய காரணம் வந்து உங்கள் கேது தான். எந்த வேலையை செய்தாலும் எந்த முயற்சியை எடுத்தாலும் அதில் ஒரு தடையை ஏற்படுத்துவது. நிறைய நம்ம அரசியல் நண்பர்கள் அரசியல் இருக்கக்கூடியவங்கள சிம்ம ராசியில் தான் உயர்ந்த பதவியில் இருக்கிறாங்க. அவங்களாம் பார்த்திங்கனாக்கா நிறைய அவங்க நன்மைகளை செஞ்சால் கூட அந்த நற்பெயர் ஏற்படாமல் அவங்களுக்கே ஒரு அவப்பெயர் ஏற்படுவது. அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து தடுக்கிறாங்க, ஆனால் அவங்கள மீறியும் அங்கங்கே மிஸ்டேக் நடக்குது, ஒரு அவப்பெயர் ஏற்படுது, அப்படிலாம் நடக்குது. அதனால்
சிம்ம ராசி என்பர்கள் பரிகார ராசியில் வந்துடுறாங்க. ஒன்று, இந்த அஷ்டம சனி ஏன் சிம்ம ராசிக்கு கஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, சிம்மத்துக்கு தனஸ்தானம்னு சொல்லக்கூடிய வருமானம்னு சொல்லக்கூடிய இடத்த சனி பார்க்குறார். மெயினாக சிம்ம ராசிக்கு எது வருமானம்? கன்னி. அந்த 2ஆம் பாவத்தை நேரடியாக சனி பகவான் பார்க்கிறார். அப்போ அதே போல் சிம்மத்துக்கு தொழில் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 10ஆம் வீடு ரிஷபம், அதையும் சனி பார்க்குறார். அதே போல் பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 5ஆம் பாவம் தனுசு, அதையும் சனி பார்க்கிறார். அப்போது தொழில் ஸ்தானத்தை பார்த்து, வருமானம்னு சொல்லக்கூடிய இடத்தைய பார்த்து, குடும்பஸ்தானத்தை பார்த்து, அதோட கூட பூர்வ புண்ணியத்தையும் சனி பார்க்கிறார். இப்போ இந்த எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பிளேஸ். அப்போ ஆஸ் பர் உங்கள் பர்த் சார்ட் பிரகாரம் யாருக்கெல்லாம் ஜாதகம் வலுவாக உள்ளதோ, ஒரு நல்ல தசாபுத்தி நடக்குது, பாக்யாதிபதி தசாபுத்தி நடக்குது, ஒரு ஃபேவரபிளாக லக்னாதிபதி தசா நடக்குதுன்னா அந்த சிம்மராசி அன்பர்களை இந்த 7.5 சனி ஒன்றும் பண்ணாது. இது கொஞ்சம் தசாபுத்தி வீக்காக இருக்குது, இல்லை ஜாதகம் கொஞ்சம் வீக்காக இருக்குது அப்படின்னாக்கா நிச்சயமாக இந்த சிம்ம ராசி அன்பர்கள் பரிகார ராசியில் வருகிறார்கள். இவங்க கண்டிப்பாக பரிகாரம் பண்ணித்தான் ஆகணும். நம்ம என்னன்றதை அப்போ அவங்களுக்கு சொல்லுவோம். என்ன பரிகாரம் பண்ணணும் சார் சிம்மராசி? சிம்மராசி அன்பர்கள் வந்துமா இந்த சனி பெயர்ச்சிக்கு அவங்க பரிகாரம், சங்கல்பம், ஹோமம் அது மாதிரி அவங்க பண்ணிக்கலாம். இது இல்லாமல் பர்மனண்ட்டாகவே வருடம் முழுவதும் அடுத்து வரக்கூடிய ஒரு 2.5 வருஷம் இந்த சிம்மராசிக்கு இந்த ஜூன் மாதத்துக்கு பிறகு ஒரு வளர்ச்சி இருக்குமா. ஜூன் மாதம் 6ஆம் தேதிக்கு பிறகு ஒரு வளர்ச்சி இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் இப்போ சிம்மராசி அன்பர்களே, இப்போ இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நவம்பர் மாதத்துலேருந்து ஒரு 50% சேஞ்ச் ஆகிடும். இந்த 2026 சிம்மராசியாக இருப்பீர்களேயானால் மார்ச் 7ஆம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் கஷ்டம் இருக்கும். அந்த கஷ்டங்கள் எல்லாம், உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் ஜூன் மாதம் 10ஆம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் குறையும். நவம்பர் மாதம் ஃபஸ்ட்டு வீக்லேருந்து டோட்டலாகவே ஒரு 50% கஷ்டங்கள் டோட்டலாக குறைஞ்சி இன்னும் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் கிடச்சிரும். அப்போ இந்த 2026 2 விமோச்சன காலங்கள் அவங்களுக்கு உண்டு. அதுதான் அந்த பரிகார விமோச்சனங்கள். அதனால் பரிகாரங்கள் கண்டிப்பாக சிம்மராசிக்கு கை கொடுக்கும். பரிகாரங்கள் செய்யணும். என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யலாம்? இவங்க இவங்களுடைய ஜாதகத்தில் சனி பகவான் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரோ அந்த நட்சத்திரத்தன்று ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகில் இருக்கக்கூடிய யமனேஸ்வரத்திற்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய யமனேஸ்வர பெருமானுக்கு, சிவபெருமானுக்கு ஒரு அபிஷேகம் செய்து ஒரு லிட்டரு தூய்மையான நல்லெண்ணெய் வாங்கி கொடுத்து, அபிஷேகம்னா நீங்கள் பால், பன்னீர், பஞ்சாமிர்தம், இன்னும் நீங்கள் என்னெல்லாம் உண்டோ அது எல்லாம் நீங்கள் என்ன வேணாலும் செஞ்சுக்கோங்க. ஆனால் பரிகாரம் எதுன்னு கேட்டிங்கன்னா, தூய்மையான ஒரு லிட்டர் நல்லெண்ணெய் அதை வாங்கி அங்கே இருக்கக்கூடிய யமனேஸ்வர பெருமானுக்கு தைல காப்பு பண்ணணும், நல்லெண்ணெய் அபிஷேகம் பண்ணணும். உடம்பு பூரா நீங்கள் வாங்கி கொடுக்கக்கூடிய எண்ணெயை வச்சு உடம்பு பூரா அந்த சிவபெருமானுக்கு பூசணும். அதன் பிறகு ஒரே ஒரு பால் அபிஷேகம், ஒரு தயிர் அபிஷேகம் மட்டும் செஞ்சுட்டு அங்கே ஒரு சக்கரை பொங்கல் நைவேத்தியம் செய்து வழிபாடு செய்து கோவிலை வலம் வந்து, எப்பொழுதும் போல் நான் சொல்லக்கூடியது தான், 1.5 மணி நேரம் அங்கே இருக்கணும். ஒரு லக்னம் காலம் அங்கே இருந்து வழிபாடு செய்து வருவீர்களேயானால் சிம்ம ராசிக்கு இந்த சனி பெயர்ச்சியால், அஷ்டம சனியால் வரக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் விலகுவதை நம்ம கண்கூடாக பார்க்க முடியும். இப்போது சிம்மத்தில் இருக்கவங்களுக்கு சில பேருக்கு கடன் சுமை அதிகமாக இருக்கும், திருமண தடை இருக்கும். அந்த விஷயங்கள்லாம் இந்த சனி பெயர்ச்சிக்கு அப்புறம் தீர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? பிஸ்னஸ் டெவலப் ஆகுமா? இப்போது கடன் சுமை குறையணும்னா ஒன்றும் இல்லை, உங்களுக்கு இன்கம் நல்லபடியாக க்ரியேட் ஆகிடுச்சுனாக்கா ஆட்டோமேட்டிக்காக கடன் அடைய போகுது இல்லையா? அப்போது வேலையை இழந்தவர்களுக்கு வேலை கிடைக்கணும். வேலை கிடைச்சா வருமானம் வர ஆரம்பிச்சிடும். வருமானம் வந்தால் கடன் ஆட்டோமேட்டிக்காக அடைய போகுது. உங்களுடைய எல்லா கஷ்டங்களுக்கும் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருக்கலாம், கேட்ரிங் சர்வீஸாக இருக்கலாம், அப்போ நீங்கள் யாராக இருந்தாலும் வருமானம் தடைபடாமல் வந்ததுனாக்கா உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் காணாமல் போயிடும். இதை தாண்டி இன்னொரு கம்ப்ளைண்ட்டும் இருக்குது. எனக்கு வருமானம் வந்துக்கிட்டு தான் இருக்குது, ஆனால் போறலை. எனக்கு 1 லட்ச ரூபா வருமானம் வருது சார்,
நான் பாருங்கள் 1.25 லட்ச ரூபா செலவு பண்ணுறேன் வந்து நான் இஎம்ஐயை கட்டுறேன், இல்லை இன்ட்ரெஸ்ட்டு கொடுக்குறேன். நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன், அதை தோற்று போயிட்டேன். அப்போ வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும், ஆனால் அதை தாண்டி அதுக்கு மேலே ஒரு 50% செலவு இருந்துக்கிட்டு இருக்கும். இதெல்லாம் அந்த ஜாதகத்துக்கு உள்ளே போய் பார்க்கும்போது தான் தெரியும். அப்போ சிம்ம ராசி பரிகார ராசியாக அமைகிறது. பரிகாரம் அவங்களுக்கு அவசியம்.